ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ப்ளவுஸ் கட்டிங்கு, 38 சைஸு ப்ளவுஸ் கட்டிங்கு. பேக் சைடு ஃபோல்டிங் பண்ணி மடிப்பு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டு, ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் எதிர்பக்கம் இருக்கிற மாதிரி போட்டு நம்ம பேக் சைடு கட் பண்ணணும். கிட்டத்தட்ட எல்லா துணியுமே இப்படி தான் கட் பண்ணணும். பேக் சைடில் பின் கழுத்து பேக் சைடு நம்ம இப்போ தைக்கிறோம். 2 இன்ச்சு நடுவில் அண்ட் அந்த சைடு இந்த சைடு எல்லாமே 2 இன்ச் வச்சு நம்ம ஒரு நீட்டாக ஒரு கோடு போடுறோம். மடித்து தைக்கிறதுக்காக இந்த 2 இன்ச்சு விட்டோம்னா க்ரிப்பாக நல்ல நமக்கு அந்த ஷேப் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு 38 சைஸு சுற்றளவு. 38ல் பாதி பார்த்திங்கன்னா 19, 19ல் பாதி பார்த்திங்கன்னா 9.5. அந்த 9.5 இன்ச்சு வந்து நம்ம எடுத்து கணக்கு பண்ணி இப்போ தைக்கிறோம். பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு உயரங்க இந்த ப்ளவுஸுக்கு. 15 இன்ச்சு நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 15 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஸோ 15 இன்ச்சு எடுத்து ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஃபோல்டிங் பண்ணியிருக்கிற சைட்லேயும் 15 இன்ச்சு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம ஷோல்டருக்கு நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கணுங்க. நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து தைச்சோன்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. 15ங்கிறது நம்ம ஷோல்ட்ரு மடித்து தைப்போம் இல்லைங்களா, தோள்பட்டையில் மடிப்பு வரும் பாருங்கள் ஷோல்ட்ரு, அதுக்கும் சேர்த்து தான் 15 இன்ச்சு. அரை இன்ச்சு விட்டுருக்கேன் நான் ஷோல்ட்ரு மடித்து தைக்க. ஏன்னா ஷோல்ட்ரு வந்து நம்ம தைப்போம் இல்லைங்களா, தையல் வந்து பிரியாத இருக்கும். துணி கொஞ்சம் நம்ம விட்டு தைச்சாதான் நல்ல க்ரிப்பாக இருக்கும். சீக்கிரமாக வந்து துணி வந்து அவ்வளோ சீக்கிரம் தையல் பிரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றளவு 9.5 இன்ச்சு இது உடம்பு சுற்றளவு. இப்போ நான் பின் கழுத்து எடுக்கிறேன். பேக் சைடு பின் கழுத்து 10 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இந்த 10 இன்ச்சுக்கு குறைவாக நீங்கள் 8 வைக்கலாம், 7 வைக்கலாம், 6 வைக்கலாம், இல்லை அதிகமாக வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத இதில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வச்சுருக்கேன். மொத்தமாக 6 இன்ச்சு. ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு, கழுத்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு 3 இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவையாக செக் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனில் நம்ம எந்த டிசைன் வேணாலும் பாக்கழுத்தோ, வீக்கழுத்தோ, இல்லை நமக்கு டைமண்டோ எது வேணாலும் நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் நம்ம 3 இன்ச் இருக்குது, நடுவுலையும் நமக்கு சென்ட்ரலையும் 3 இன்ச் இருக்குது, கடைசியில் 3 இன்ச் இருக்கா. ஏன்னா கொஞ்சம் மாறுபடும், வித்தியாசம் பார்த்திங்களா மாறுபடுது. ஸோ 1/4 இன்ச்சு கிட்டத்தட்ட மாறுபடுது. ஸோ இது மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைங்க. கட்டிங்கை நம்ம கரெக்டாக போட்டுட்டோன்னா ஸ்டிச்சிங் ரொம்ப 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 ஈஸியாக கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் இல்லாமல் போடுங்க. நான் வந்து தைக்க போகிறது ரவுண்ட் நெக் தான். பா நெக்காக இருந்தால் கொஞ்சம் விரித்து இதில் கட் பண்ணுற மாதிரி வரும். சேம் இதே தான் பா நெக்குக்கு. ஸோ வி நெக்னால் உங்களுக்கு அப்படியே தான் வரும். இதுலேயே நம்ம நெக்கு டிசைனும் வரைஞ்சிக்கலாம். அது வேணுனாலும் சொல்லுங்கள், நான் தனியாக எடுத்து வீடியோ அதை நான் போடுறேன். ரவுண்ட் நெக்கு யூவாக வரும். நம்ம போடு வரைச்ச ரவுண்ட் அழகாக இருக்கும். 9.5 இன்ச்சு பாடி சுற்றளவுங்க. 38ல் பாதி 19, 19ல் பாதி 9.5. ஸோ அந்த 9.5 கூட 2 இன்ச் 9.5 நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம அதில் தான் தையல் வரணும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தையலுக்கு 2 இன்ச்சு போல் நீங்கள் விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ரொம்ப மெயின். 9.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு தையல் வரக்கூடிய ஜாயிண்டிங் தையல் வரக்கூடியது. கையிலேருந்து நம்ம தைப்போம் இல்லைங்களா இடுப்புக்கு, அதுதான் 9.5 இன்ச்சு. அதுக்கு நேராக வரணும். 13.5 இன்ச்சு நம்ம உயரத்துலேருந்து 13.5 இன்ச்சு எடுத்து நாம் அதில் ஒரு மார்க் பண்ணி ஆம்கோல் இப்போ கட் பண்ண போகிறோம். அந்த 13.5லேருந்து 8 எடுத்துக்கணும். ஹைட்லேருந்து 13 எடுக்கணும். நம்ம உயரம் 15 இன்ச்சு வச்சு குடித்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து 13 எடுத்து அந்த 13ல் வச்சோம் பாருங்கள் புள்ளி, அதுலேருந்து 8 இன்ச்சு வச்சு ஆம்கோலை நம்ம டா மாதிரி வரைய போகிறோம். 13லேருந்து 8 இன்ச்சு. இது சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். 7 வரைக்கும் போகும். உயரத்திலிருந்து 13, 15 போட்டு நம்ம கோடு போட்டுட்டோம். ஷோல்டர்லேருந்து 13 எடுத்து 13லேருந்து 8, சரிங்களா. இதுதான் நம்மளுடைய ஆம்கோல் சுற்றளவு. ஆம்கோலில் கண்டிப்பாக 3/4 இன்ச்சு நம்ம கேப் வச்சு ஒரு மார்க் வச்சு நம்ம வந்து அதில் ஒரு வளைவு போட்டுக்கலாம், வளைவு கொண்டு வந்துடலாம். இதை ஸ்கேல் வச்சும் போடலாம், இல்லை அப்படியே வரும் அப்படிங்கிறவங்க அப்படியேவும் போடலாம். இந்த மார்க்லேயே நமக்கு கட் பண்ணால் கட்டிங் அவ்வளோ கரெக்டாக வரும்.
இது லைனிங் கிளாத்துங்க, வெறும் லைனிங் கிளாத் தான். ஸோ நான் கழுத்து வந்து லைனிங் கிளாத்தில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பிடுவேன். ஸோ அதனால் கழுத்தை நான் நறுக்கலை. இப்போ நம்ம எப்படிலாம் கோடு போட்டிருக்கோமோ அதோடு நம்ம நறுக்கிக்கலாம். அந்த 9.5 இன்ச்சை மார்க் பண்ணி அதுக்கு நேராக ஒரு மார்க்கிங்கோ இல்லை அது நல்லா தெரியறதுக்காக நம்ம சிசர் கட் கூட கொடுத்துக்கலாம். 9.5 இன்ச்சு பாடி சுற்றளவு 9.5 இன்ச்சு இல்லைங்களா, அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலுக்கு நேராக அதுக்கு நேராக நமக்கு வந்து தையல் வரணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம தைச்சிருக்கோம், அவங்களுக்கும் கரெக்டாக ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக வரும். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சைடில் 2 இன்ச்சுக்கு மேலே நான் துணி விட்டுருக்கேன். அதுக்கு நேராக ஒரு மார்க் சிசர் கட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே வச்சு ஃப்ரண்ட்டு நம்ம தைப்போம். இதே ஃபோல்டிங் துணி வந்து மேலே இருக்கும். மீதி நம்ம சைடில் மடித்து போட்ட துணி, அதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து இந்த துணியை அப்படியே வச்சு போட்டு அப்படியே ஷேடோ கொடுத்து தைக்க வேண்டியது தான். முன் கழுத்தை மட்டும் நீங்கள் இங்கே பேக் சைடு 10 கொடுத்துருக்கேன் நான், 10 இறக்கம். முன் சைடு கழுத்து மட்டும் எவ்வளோ இறக்கம் வச்சுக்கணுமோ அதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே சாதாரணமாக 6 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஸோ முன் கழுத்துலேருந்து 4 இன்ச்சு, அந்த கழுத்துலேருந்து சைடில் 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து 13.5 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்காக சொல்கிறேன். இது 13.5 இன்ச்சில் மார்க் பண்ணி நம்ம கட்டிங் பண்ணோம். ஷோல்டர்லேருந்து 13.5 இன்ச்சு, சைடில் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்கணும். நம்ம இங்கே 3 இன்ச்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா, எவ்வளோ நம்ம எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 இன்ச்சு நம்ம தள்ளிக்கணும். கழுத்துக்கு பக்கத்தில் வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு மார்க்கு அது. ஸோ 4 இன்ச்சு, ஏற்கனவே 3 இன்ச்சு நம்ம கழுத்துக்கு எடுத்திருக்கோம், ஷோல்டருக்கு 3 எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அதில் 1 இன்ச்சு ஆட் பண்ணால் 4 இன்ச்சு. அந்த 4 இன்ச்சு நம்ம கணக்கு பண்ணி ஹைட்டில் 13.5லேருந்து இது பண்ணி நம்ம அதை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு கோடு போட்டு 13.5 இருக்கான்னு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து 13.5 இன்ச்சு, சைடில் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான் நம்ம இது பண்ணணும். ஷோல்டர்லேருந்து 13.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குங்க. இந்த கோட்டில் இந்த 13.5 இன்ச்சிலேருந்து இந்த ஹூக் பட்டி சைடு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். பட்டி நறுக்கி தைப்போம் இல்லைங்களா, அதுக்கு 2 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு நீட்டாக கூட போட்டுட்டு ஆப்போசிட் சைடும் 2 இன்ச்சு, ஆம்கோல் சைடு இடுப்பு சைடு 2 இன்ச்சு, இங்கே எப்படி குறிச்சிங்களோ சேம் அதே மாதிரி அங்கே 2 இன்ச்சு. இந்த 3ஐயும் நம்ம இணைக்கணும். ஸோ இது 3ஐயும் இணைக்கும் போது ஒரு முக்கோண ஷேப்பில் வரும் நமக்கு. இதுதான் கரெக்டான மெத்தடு, இதுதான் கரெக்டாக உங்களுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் ஜாயின் பண்ணி இந்த 3ஐயும் ஜாயின் பண்ணணும். நம்ம 3ஐயும் ஜாயின் பண்ணி நம்ம இப்போது நமக்கு முன் கழுத்து ரெடி ஆகிடுச்சு, பேக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. பட்டி பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும்போது நமக்கு அதுவும் ரெடி ஆகிடும். இந்த ப்ளவுஸோட கை வந்து ஆல்ரெடி நான் நறுக்கி தைச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி பீஸு பேக் சைடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ கை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி. கை வேணுன்னா தனியாக சொல்லுங்கள், நான் தனியாக வேறு கிளாத்தில் அது ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டவுட்டுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெளிவாக சொல்கிறேன். கை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிசைன் வைக்கணுங்கிறதுக்காக சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.